தம்பி எங்கட வீட்டு கஷ்டம் தெரியும் தானே. ஆமாப்பா. இந்த எக்ஸாம் ரிசல்ட் நம்பித்தான் எங்கட குடும்பமே இருக்குது. கொஞ்சம் மினக்கெட்டு குனிந்து படிச்சு தானே மண்டேக்க படிப்பு பொடியில ஊசுத்தி கொண்டு தான் எங்களோட படிப்பு மண்டேக்கு. என் லைஃப் ஃபெயில் விட்டேன். எல்லாம் அப்படி உருப்பட போறேன். தகுதியே இல்லாத ஒண்ணு நம்பி நான் அப்படி இருக்கிறது. ஏன் அப்படி பேசுற? நான் பார்த்து எனக்கு ஈஸாஃப்ட் ஸ்டடிஸை பற்றி கொஞ்சம் ஈஸாஃப்ட்ல வந்து டிப்ளோமா, ஹெச்என்டி, டொப்பா. சிவனாந்தம் ஹரியதன் தகுதி இல்லைன்னா வீட்டு போனேன். 100 முறை ஜெயிச்சு 1 முறை தோத்தம் கிடையாது. 1000 முறை தோத்து 1 முறை ஜெயிச்சு. தம்பி எக்ஸாம் எல்லாம் செஞ்சீங்கன்னா செஞ்சானப்பா, நல்லா செஞ்சானப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் நல்லா செஞ்சானப்பா. தம்பி எங்கட வீட்டு கஷ்டம் தெரியும் தானே. ஆமாப்பா. இந்த எக்ஸாம் ரிசல்ட் நம்பித்தான் எங்கட குடும்பமே இருக்குது. ஆமாப்பா. சரி உள்ள உடுப்பு மாத்திட்டு சாப்பிடுறியா? இவங்க வேற இப்போ எடுக்கிறான். ஹலோ ஹலோ அண்ணா. ஹலோ கேட்குதா? ஹலோ ஒரு வாரம் ஸ்பீக்கர்ல போடுறேன்னு இருக்கா. சொல்லடா முத்து. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் இதுக்கண்ட என்ன சங்கதி எடுத்தளிப்ப? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே, ஏஎல் ரிசல்ட்ஸ் இல்லை வந்துட்டுதான். என்னடா சொல்லுற? ஏஎல் ரிசல்ட்ஸ் இல்லை வந்துட்டான் அண்ணன். ஆடா அது எப்படா வந்தது? இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முதல் தானே வந்தது. ஆனா தெரியலடா. என்னடா சொல்லுற? நம்ம கரியம் எடுத்தவன இல்லை, அவனுக்கு என்ன மாதிரி என்ன ஒரு வீட்டுக்குலாம் இருக்கணும் ஒரு கவனம் கேட்டு அடிக்கிறேன் இருக்கா. சரியா? சரி சரி சரி. ஹரி 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 எங்க இருக்கிற? ஹரி ஹரி ஓமப்பா ஓமப்பா. என்ன கையில கை வச்சு கொண்டு இருக்கிற? ஒண்ணுமே இல்லையாப்பா. ரிசல்ட் வந்துட்டு தெரியுமா உனக்கு? ஆமா. என்ன ரிசல்ட் வந்த உனக்கு? 2 படம் பாஸ் ஆமா. என்னடா சொல்லுற? என்ன சொல்லுற? 2 படம் பாஸ் உனக்கு? 2வது எடுக்கிறேன். கொஞ்சம் அறிவு வேண்டாமே. கொஞ்சம் மினக்கெட்டு குனிந்து படிச்சு தானே மண்டேக்க படிப்பு பொடியில ஊசுத்தி கொண்டு தான் எங்களோட படிப்பு மண்டேக்கு. நாளைக்கு வாங்க மேலும் மேலே சேர்த்து வரும். சரியா? இறந்த உருப்படவே இல்லை. அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னை நம்புங்கப்பா ப்ளீஸ். நான் லைஃப்ல முன்னேறணும்ப்பா. ஊரையும் பே கேட்டாம என்னையும் பார்க்கணும் போடாங்களே. ஹரி,
நான் உன்னோட முக்கியமான விஷயங்கள் வைக்கணும். கிளம்பி பார்க்க வா. ஏன் இப்போ கோவப்பட்டு போய் அங்கால இருக்கிற? முக்கியமான விஷயம் கோல் பண்ணி இருந்தா பேசாம வாய முடிக்கணும் சும்மா இருந்தா. சரி, நீ லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன செய்யறத பிளான்ல இருக்கிற? ஏன்னு பார்க்க கேட்குற? சத்தியம் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? என் லைஃப் ஃபெயில் விட்ட எல்லாம் அப்படி உருப்பட போற? தகுதியே இல்லாத உன்னை நம்பி நான் அப்படி இருக்கிறது. ஏன் அப்படி பேசுற? நான் பார்த்து வேண்டி உன்னையே உன்னால பாத்துக்கல, அது இருக்கு என்ன பாத்துக்க முடியா? நமக்குள்ள இது செட் ஆகாது ஹரி, நாம பிரிஞ்சிடலாம். ஏன் இப்படி எல்லாம் கேட்குறேன்? நான் கஷ்டமா இருக்காடி, ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் தாடி ப்ளீஸ் டி. எனக்கு எத்தனையோ சான்ஸ் அந்த கலைச்சிட்டேன் ஹரி, இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்போ இதான் கடைசி முடிவா? இனிமே உன் லைஃப்பை நீயே பார்த்துக்கோ. Hi, good morning. குட் மார்னிங் சார். எனக்கு ஈஸோட ஸ்டடீஸை பற்றி கொஞ்சம் ஈசாப்ல வந்து டிப்ளோமா, ஹெச்என்டி, டாப்அப், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி அண்ட் அப்படியே செஞ்சுட்டு போகலாம். பேமெண்ட் பற்றி சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக கிடைச்ச வச்ச பணத்தை வச்சு நான் ஹெச்என்டி படிக்கலாம். ஓகே, டோன்ட் வரி, நோ இஷ்யூஸ். இப்போ நீங்கள் ஹெச்என்டியில் எல்லா இதுக்குமே ஒரே மாதிரி தான். இப்போ நீங்கள் வீக் டே செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் 18 months வந்து டியூரேஷன் வரும். அதுக்கு ஹோஸ்ட் ஃபீ வந்து 4,50,000 வரும். 380 USD சர்டிஃபிகேட் மணி. நீங்கள் வீக்கெண்ட் செய்ய போகிறீங்கன்னா 24 months வந்து டியூரேஷன் வரும். அதுக்கு ஹோஸ்ட் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,25,000 வரும். 380 USD. ஒன் ஷாட்லேயும் கட்டலாம், இல்லை இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கட்டலாம். தேங்க் யூ எக்ஸ்பிளைன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்களா? வீட்டை கதைச்சிட்டு மண்டே ஜாயின் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சிவனந்தம் ஹரியதன், Excuse me, sir. May I come in? Good morning. Good morning, sir. Please be seated. Thank you, sir. File, please. சிந்துஜா, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் ஓகேயா இருக்குது. Okay, sir. ஐ திங்க் நீங்கள் நெக்ஸ்ட் மண்டே அப்படி ஒர்க்கில் ஜாயின் பண்ணலாம். Okay, sir. Thank you. 1 minute. தகுதி இல்லைன்னா வீட்டு போனேன். 100 முறை ஜெயிச்சு 1 முறை தோத்தம் கிடையாது. 1000 முறை தோத்து 1 முறை ஜெயிச்சு. தகுதியே இல்லாத உன்னை நம்பி நான் அப்படி இருக்கிறது. நமக்குள்ள இது செட் ஆகாது ஹரி, நாம பிரிஞ்சிடலாம்.